பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நமக்கு அளித்த மிக பெரும் அருள், அவனுடைய கிருபை, புனித ரமலானை மீண்டும் ஒரு முறை சந்தித்து அதிலே நோன்பு வைத்து இரவு வணங்கி இபாதத்துகள் செய்து அவனுடைய அருளையும் அவனுடைய மகஃபிரத்தையும் அவன் நமக்கு அளித்திருக்கின்ற சுவர்க்கத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது. அந்த ரமலானுடைய முதல் 10 அல்லாஹு ரஹ்மத்தாகவும், இரண்டாவது 10 மக்ஃபிரத்தாகவும், மூன்றாவது 10 நரக நெருப்பிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு உங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய முதல் 10 நமக்கெல்லாம் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டிய இந்த மாதத்திலே நாம் அமைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, மீண்டும் மீண்டும் அவனிடத்திலே ரஹ்மத்தை கேட்பது. இன்றைக்கு நிறைய சமூகத்தில் நிறைய அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பற்றி, அதனுடைய தன்மையை பற்றி, அதனுடைய யதார்த்தத்தை பற்றி உணராத காரணத்தினால் அந்த ரஹமத்தை கவனக்குறைவாக நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ரஹமத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்கள் இந்த பூமியில் உள்ளவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், ரஹமத்தை செய்யுங்கள், அல்லாஹ் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்டுவான். ரஹ்மத்துனா அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய அருளை நாம் அனுபவிக்கிறது, நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறது. அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அளித்திருக்கக்கூடிய ரஹமத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முதல் 10 ரமலானுடைய இந்த முதல் 10 நாம் சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரஹமத்துகள் என்ன, அந்த ரஹமத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகளாவிய அளவிலே அல்லாஹு தஆலா சில பகுதிகளுக்கு சில ரஹமத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பகுதிகளிலே அந்த ரஹமத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கிறான். சில மனிதர்களுக்கு அவனுடைய ரஹமத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான், சில மனிதர்களுக்கு அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை இல்லாமல் ஆக்கி கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரஹமத்தில் நேமத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வலிமை, இதை என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? கண்ணில்லாதவர்கள் ஒரு மிடர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் டம்ளரை எடுப்பதற்கும் அந்த குடத்தை தேடுவதற்கும் அதிலிருந்து தண்ணீரை கோரி குடிப்பதற்கும் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஒரு நாள் எத்தனை முறை தண்ணீர் குடிக்கிறோம்? என்றைக்காவது கண்ணில்லாதவர்களுடைய நிலைமை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு ஒரு நயா பைசா கூட செலவு செய்யாமல் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? இது ஒரு ரஹ்மத். கையில்லாதவர்களுடைய நிலைமை, பேச முடியாதவர்களின் நிலைமை, காது கேட்காதவர்களின் நிலைமை, கால் ஊனமாகி போனவர்களின் நிலைமை, அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்திருக்கிறானே சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத் தண்ணீர். ஏராளமான ரஹ்மத்துகள் உண்டு, குறிப்பிட்ட ஒரு சில ரஹ்மத்துகளை மட்டும் நினைத்தால் போதும். இதே கால அளவில் 2014 ரமலானுடைய மாதம் ஆப்பிரிக்காவினுடைய சோமாலியாவிலே, எத்தியோப்பியாவிலே, கென்யாவிலே, இன்னும் துனிசியாவிலே, இது போன்ற முஸ்லிம் நகரங்களிலே, முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே இஃப்தாருடைய நேரம் ஒரே ஒரு மிடர் தண்ணீருக்காக வேண்டி 2-3 தினங்கள் நடக்கக்கூடிய அவலம் இதே உலகத்தில் இருக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவிலே, தமிழகத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே, நாகர்கோவிலிலே ஒரு 3 செகண்டுகள் கூட செலவு செய்யாமல் அல்லாஹ் தண்ணீரை தந்திருக்கிறானே சகோதரர்களே. இந்த ரஹ்மத்தை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? வெறுமனே தண்ணீரை குடித்து மட்டுமே நோன்பு வைத்து, தண்ணீரை குடித்து மட்டுமே நோன்பு துறக்கக்கூடியவர்கள் எத்தியோப்பியாவிலும் சோமாலியாவிலும் உண்டு. ஒரு பெண்மணி
ஒரு பெண்மணி தன்னுடைய 3 குழந்தைகளோடு தண்ணீருக்காக வேண்டி நடக்கிறாள். சோமாலியாவிலே 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். இரண்டு குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு பையனை நடாத்தி கொண்டு 3 தினங்கள் நடக்கிறாள். காளிகேசத்துக்கு சென்று குளிக்கின்ற பொழுது, சகோதரா, இந்த தண்ணீரினுடைய ரஹமத்தை நீ நினைத்து பார்த்திருக்க முடியாது. திருப்பரப்புக்கு போகும்போது, பேச்சிப்பாறைக்கும் பெருஞானிக்கும் போகும்போது, அல்லது உன்னுடைய தண்ணீர் டேங்கில் இருந்து தண்ணீர் கொட்டுகின்ற பொழுது உனக்கு இந்த ரஹமத்து தெரியாது. சோமாலியாவில் 3 குழந்தைகளோடு 3 தினங்கள் நடந்து ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்ததற்கு பின்னால் அந்த தண்ணீரை கொடுப்பதற்கு குழந்தைகளை தேடுகின்ற பொழுது குழந்தைகள் எல்லாம் நீர் இல்லாமல் மையத்தாக மரணித்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சி சோமாலியாவில் நிதர்சன காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரஹமத்து எவ்வளவு பெரிய ரஹமத்து. தண்ணீர்ல முனிசிபாலிட்டி வாட்டர் சரியில்லைன்னு சொல்லி அக்வாஃபினா வாங்கி குடிக்கிறோம், வாட்டர் பியூரிஃபர் வீட்டில் வச்சு குடிக்கிறோம். என்னைக்காவது தண்ணீர் இல்லாதவர்களுடைய நிலைமையை நாம் யோசித்ததுண்டா சகோதரர்களே? இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரஹமத்தினுடைய அந்த தாற்பயம் தான் என்ன, அதை விளங்க வேண்டும் சகோதரர்களே. அந்த ரஹமத்தை விளங்கி அதற்கு நன்றி செலுத்தி அது பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இஸ்லாமினுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? உனக்கு வரக்கூடிய, உனக்கு நேரக்கூடிய துன்பங்களை, சிரமங்களை, இன்னல்களை, கஷ்டங்களை, சங்கடங்களை அதை பிறரிடத்திலே பகிரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை, சங்கடங்களை அது மற்றவர்களிடத்திலே பகிரக்கூடாது. ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்தை, அவனுடைய ரஹமத்தை அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம நேமத்துகளை, ரஹமத்துகளை வெளியே காட்டுறதே இல்லை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் டைட்டு தான், கொஞ்சம் டைட்டா தான் இருக்குது. ஆனால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் சிரமங்களை பங்கு வைப்பதிலே ஒரு அலாதி பிரியம். இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு சிரமமா இருக்கு. இஸ்லாமிக் கான்செப்ட் என்னன்னு சொன்னா, சிரமங்களை வெளிப்படுத்தக்கூடாது, அதை பகிரக்கூடாது. ரஹமத்துகளை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பலங்களை அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது தண்ணீர் என்ற மிக உயரிய நிஅமத், மிகப்பெரிய ரஹ்மத். அடுத்து இந்தியா என்ற ஒரு சுதந்திர ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரபுலகத்தில் கூட இஸ்லாத்தை இஸ்லாமாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை அகில உலக உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட யூசுஃபுல் கர்லாவிக்கு நேர்ந்திருக்கின்ற பொழுது, இந்தியாவிலே கலாச்சார பள்ளியிலே இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்முடைய மதத்தை பேசுவதற்கு, நம்முடைய மதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, நம்முடைய மத சடங்குகளுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்குரிய உரிமை நம்முடைய ஜனநாயக மண்ணிலே இருக்கிறது சகோதரர்களே. ஈராக்கிலே அது இல்லை, பலஸ்தீனத்திலே அது இல்லை, சிரியாவிலே இல்லை, ஈஜிப்திலே இல்லை, ஆப்கானிலே இல்லை, பாகிஸ்தானிலே இல்லை, பங்களாதேஷிலே இல்லை, ஸ்ரீலங்காவிலே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்தியாவில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? ஷௌகத் அலி உஸ்மானிக்கு ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இஸ்லாத்தினுடைய எந்த காரியங்களையும் பகிரங்கமாக பேச முடியும். பள்ளிவாசலில் மட்டுமல்ல, அண்ணா ஸ்டேடியத்திலும் பேச முடியும், கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னாலும் பேச முடியும். உலகத்தில் எந்த நாட்டிலாவது இந்த சுதந்திரம் இருக்கிறதா? இந்த சுதந்திரம் இருக்கிறதா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹமத் ஒரு சுதந்திர ஜனநாயக நாட்டிலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். சவுதி அரேபியாவுக்கு முன்மாதிரி இந்திய முஸ்லிம்கள், பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி இந்திய முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியும் சகோதரர்களே. என்றைக்காவது இந்த ரஹமத்தை, இந்த அருளை, இந்த பாக்கியத்தை நினைவு கூறி இருக்கிறோமா? சவுதியில பேச முடியாது. இருட்டு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் சவுதி அரேபியாவில் உண்டு. ஈரானிலே பேச முடியாது, சிரியாவிலே பேச முடியாது, ஈஜிப்திலே 500 பேர்களுக்கு இஹ்வானுல் முஸ்லிமீன்களுக்கு மரண தண்டனை அளித்திருக்கிறது இஸ்லாமிய நீதிமன்றம். பேச முடியாது சகோதரர்களே. இங்கே பேசக்கூடிய மதனிகளும் உமரிகளும் உலவிகளும் சவுதி அரேபியாவில் போய் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேச முடியுமா? முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய நிஅமத், பெரிய ரஹ்மத். இந்தியாவில் பிறந்து இந்திய முஸ்லிம்களாக இந்தியா ஜனநாயகத்திற்கு, சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய இஸ்லாத்தை சொல்ல முடியும், போதிக்க முடியும். அது பெரிய ரஹ்மத். நாம் அதை நினைக்கிறது இல்லை. நினைக்காததனால மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. இதே நேரத்தில் மேற்கத்திய உலகத்திலே இஸ்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்று போதிக்கக்கூடிய அந்த நகரங்களில் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத்து இஸ்லாம். முஸ்லிம்களாக பிறந்ததை ரஹ்மத்தாக எண்ணி இருக்கிறோமா? சில பேர் அங்கலாச்சிக்கிறான், ஏண்டா சாய்பா பிறந்தோன்னு. அம்பேத்கர் கூட சொன்னார், இந்தியாவில் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிராமணனாக வாழ வேண்டும், மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அதனால தான் சொன்னான், நான் பிறக்கின்ற பொழுது ஹிந்துவாக பிறந்து விட்டேன், இறக்கின்ற பொழுது ஹிந்துவாக இறப்பதற்கு நான் விரும்பவில்லை. அம்பேத்கர் விரும்பிய இஸ்லாம், மரணத்திற்கு பின்னால் விரும்பிய இஸ்லாம், மரணித்ததற்கு பின்னால் ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று விரும்பிய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சகோதரர்களே, வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோமா? கருவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை இந்த பூவுலகத்திலே கொண்டு வருகின்ற பொழுது முஸ்லிமாக பிறக்க வைக்க வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறோமா? இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு கொடுக்காத இஸ்லாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு கொடுக்காத இஸ்லாம், உலகத்தினுடைய கோடானு கோடி மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்ரூதுக்கு கொடுக்காத இஸ்லாம், உலகத்திலேயே ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஒருங்கிணைந்து கொடுக்கப்பட்ட காரூனுக்கு கிடைக்காத இஸ்லாம், உலகத்தில் அல்லாஹ்வை விட மிகப்பெரிய அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு கிடைக்காத இஸ்லாம், இன்னும் சொல்ல போனால் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த, உலகத்திலே தத்துவ கவிதைகளை சொல்லிக் கொண்டிருந்த சாக்ரட்டிஸுக்கோ, சீசருக்கோ, நெப்போலியன் போனபார்ட்டுக்கோ, அலெக்சாண்டருக்கோ இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இஸ்லாம், இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி கலாச்சார பள்ளிகளே இன்றைக்கு இந்த ரமலானிலே நாம் எல்லாம் முஸ்லிம்களாக குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக வேண்டி 3 ஆண்டு காலங்கள் பட்டினி கிடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாரான அபூ தாலிபுக்கு கிடைக்காத இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அப்துல் முத்தலிபுக்கு கிடைக்காத இஸ்லாம் சகோதரர்களே நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய இந்த ரஹ்மத்தை பற்றி என்றைக்காவது சொல்லி இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக படைத்தாயே அல்லாஹ், என்னை முஸ்லிமாக வளர்த்தாயே அல்லாஹ், என்னை முஸ்லிமாக வாழச் செய்தாயே அல்லாஹ். உலகத்தில் உள்ள பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு கிடைக்காத இஸ்லாம், உலகத்தில் பிறந்த பேரழகர்களுக்கு கிடைக்காத இஸ்லாம், உலகத்தினுடைய பெரிய பெரிய ஆட்சியாளர்களுக்கு கிடைக்காத இஸ்லாம், ஒரு பாவப்பட்டவனாக எனக்கு கொடுத்தாயே அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 1000 கோடி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அதற்கு சமமாகாத மக்களே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ரஹ்மத் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் அது அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத். இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்திருக்கிறோமா? இல்லை அதற்கு நன்றி செலுத்துகிறோமா? எத்தனை சுஜூதுகள் செய்ய வேண்டும், எத்தனை சுஜூதுகள் செய்ய வேண்டும் இந்த ஒரே ஒரு நேரத்துக்காக வேண்டி. இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்கள் இதனுடைய அருமையை, இதனுடைய தத்துவத்தை, இதனுடைய தாற்பயத்தை, இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய உயர்வை விளங்கி இருக்கிறார்கள். எனவே பிரேசிலிலே ஃபுட்பால் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரவுண்டிலும் கூட இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தராவீஹினுடைய பயானிலே சொல்லி இருந்தேன், ஃபிஃபா வேர்ல்டு கப் உலக கால்பந்து மைதானம், உலகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கானவர்கள், பல கோடிக்கணக்கானவர்கள் கண்டுகொளித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பல்லாயிரக்கணக்கானவர்கள் குடுமி இருக்கக்கூடிய பிரேசிலினுடைய அந்த ஃபுட்பால் மைதானத்திலே அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல்கள் உண்டு, மது விடுதிகள் உண்டு, பார்கள் உண்டு, அழகிய பெண்கள் உண்டு. உலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்கள் மது விடுதிகளிலே, 5 நட்சத்திர ஹோட்டல்களிலே அவர்களுக்கு விருப்பமான பெண்களோடு கூத்தடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஃபுட்பாலினுடைய நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்களுடைய ஆசாபாசங்களிலே அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, லண்டன் மாநகரத்தில் இருந்து ஒரு 50 பேர்கள் பிரேசிலுக்கு செல்கிறார்கள். ஃபுட்பாலை பார்ப்பதற்காக வேண்டியல்ல, மெஸ்ஸியினுடைய ரசிகர்கள் அல்ல, ரொனால்டோவினுடைய ரசிகர்கள் அல்ல, அர்ஜென்டினாவினுடைய ரசிகர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி பிரேசிலுக்கு செல்கிறார்கள். நீங்கள் பார்த்திருக்க முடியும், சோனி மேக்ஸிலே லைவிலே கூட சில நேரங்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஒய் இஸ்லாம், ஒய் இஸ்லாம் என்ற டி-ஷர்ட்டோடு நாம டி-ஷர்ட் போடுறோமே, அந்த டி-ஷர்ட்டில் எழுதப்பட்ட வாசகங்கள் அந்நிய பெண்களை கவர்வதை போன்றிருக்கிறது. பெண்கள் அணியக்கூடிய டி-ஷர்ட்டிலே அந்நிய ஆண்களை மலைத்து பார்க்க வைப்பதை போன்றிருக்கிறது. என்றால் லண்டன் மாநகரத்திலிருந்து பிரேசிலுக்கு சென்ற
ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஒய் இஸ்லாம்? உடனே கேட்கிறார்கள், இது என்ன, இது என்ன ஒய் இஸ்லாம்? உடனே அவர்களுக்கு ஃபார்ம்லெட்டுகள் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் என்றால் என்ன, நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் வரையிலும் 22 பேர்கள் இஸ்லாத்தை தழுவ இருக்கிறார்கள். பிரேசிலுக்கு ஃபுட்பாலை ரசிப்பதற்காக வேண்டி வந்தவர்களையும் குர்ஆனை ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் கிரீன் என்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் இஸ்லாத்தை தழுவி. யாரு யார் இதை செய்து கொண்டிருப்பது? ஃபஹத் இப்னு அப்துல் அசீஸ் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசீஸ் அல்ல, ஷேக் ஜாயித் அல்ல, ஈராக்கினுடைய அதிபர்கள் அல்ல, ஈரானுடைய அதிபர்கள் அல்ல. இதை செய்து கொண்டிருப்பது லண்டன் மாநகரத்திலிருந்து ஆர்சி சபையிலிருந்து இஸ்லாத்தை தழுவிய அப்துல் ரஹீம் அல் கிரீன். நம்முடைய பள்ளியிலும் ஒரு அப்துல் ரஹீம் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் 20க்கும் மேற்பட்டவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு அந்த உணர்வு வராதது என்ன சகோதரர்களே? நமக்கு கிடைத்த இந்த ரஹ்மத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வராததன் காரணம் என்ன தெரியுமா? இதை ஒரு ரஹ்மத்தாகவே நாம் நினைப்பதில்லை. நமக்கு தேவை பொருளாதாரம், நமக்கு தேவை நிலம், நமக்கு தேவை வீடு, நமக்கு தேவை பிசினஸ், நமக்கு தேவை அழகான பெண்கள். இதைத்தான் ரஹ்மத்தாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை விட மிகப்பெரிய ரஹ்மத் இந்த மார்க்கம். நாளை 6 கண்டங்களிலே உலகம் தழுவிய அளவிலே பல கோடிக்கணக்கானவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை மிஷன் ஆஃப் தாவா என்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே சகோதரர் இந்த அப்துல் ரஹீம் கிரீன், இவர் உலகளாவிய அளவில் 6 கண்டங்கள்ல ஒரே நேரத்தில் என்ன செய்யறது? இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்வது. இந்தியாவிலே கொல்கத்தா, பெங்களூர், மும்பை போன்ற பெருநகரங்களிலும் அது நாளை நிகழ இருக்கிறது. பெங்களூரிலே குர்ஆன் ஃபார் ஆல் என்ற ஹோல்டிங்ஸ்கள் பெங்களூரினுடைய ஹைவேயை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. வாட்ஸ் யுவர் கோல்? அவர்கள் செய்வது வாட்ஸ் யுவர் கோல்? உங்களுடைய கோல் தான் என்ன? எதற்காக வேண்டி பிறந்தீர்கள்? எதை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஃபார்ம்லெட்ஸ்கள் விநியோகிக்கப்படுகிறது. விளக்கம் கேட்பவர்களிடத்திலே இந்த மார்க்கம் சொல்லப்படுகிறது. அதை ரஹமத்தாக அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாமோ இந்த ரஹமத்தையே களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறோம். உணர வேண்டும் சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய ரஹ்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரஹமத்தை நமக்கு பகிர்ந்து தந்தார்கள். அதனால தானே அல்லாஹு தஆலா கேட்டான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வதக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அதிகாலை துஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா இரவு அதிலே புகுந்து கொண்டிருக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. நபியே நபியே, அல்லாஹு தஆலா உங்களுடைய முற்காலத்தை விட பிற்காலத்தை அழகியதாக்கி வைப்பான். நபியே, குறைஷி பெண்மணி ஒருவர் சொல்கிறார், சொல்கிறார் முஹம்மதை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், முஹம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான், முஹம்மதுக்கு இனிமேல் எந்த உதவியும் வராது என்று ஒரு குறைஷி பெண்மணி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நபியே நபியே, நாம் உங்களை கைவிட மாட்டோம். நபியே, உங்களுடைய முந்தைய காலத்தை விட முந்தைய காலங்கள் ரத்தம் சிந்தி இருக்கலாம் நபியே, முந்தைய காலங்கள் பட்டினி கிடந்திருக்கலாம் நபியே, முந்தைய காலங்களிலே அடி வாங்கி இருக்கலாம் நபியே, முந்தைய காலங்களிலே ஊர்விலைக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் நபியே, முந்தைய காலங்களிலே உங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கலாம் நபியே, முந்தைய காலங்களிலே நீங்கள் சிரமப்பட்டிருக்கலாம் நபியே. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய இறுதி காலம் என்பது முந்தைய காலத்தை விட சிறப்பானதாக நாம் ஆக்கி தருவோம் நபியே. அதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்டான். ஐநாவினுடைய பான் கி மூன் அல்ல கேட்டது, அமெரிக்காவினுடைய ஒபாமா அல்ல கேட்டது, இந்தியாவினுடைய பொருளாதார மினிஸ்டரான வெளியுறவு மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அல்ல கேட்டது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அல்ல கேட்டது அல்லாஹ் கேட்டான். சகோதரர்களே, பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் பூமியை விட 13,000 கோடி மடங்கு மிகப்பெரிய சூரிய குடும்பத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற
இருக்கின்ற அல்லாஹ் இந்த பூமியை ஒரு கொசுவாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் கேட்டான், நபியிடத்திலே கேட்டான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நபியே, குறைஷிகள் உங்களை ஏளனப்படுத்துகிறார்கள், குறைஷிகள் உங்களை ஒதுக்கி தள்ளுகிறார்கள், குறைஷிகள் உங்களை இழிவாக பார்க்கிறார்கள். நபியே, வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியில் உள்ள அனைத்து நேமத்துக்களையும் தருவான். நபியே, வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் தருவான் நபியே, எல்லாவற்றையும் தருவான் நபியே. மனிதா, இன்றைய தினம் நம்முடைய மனம் எதை பார்த்தெல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதோ அத்துணையை பற்றியும் அல்லாஹ் சொன்னான். பூமியினுடைய அனைத்து கஜானாவன்களின் திறவுகோலையும் தருவதாக அல்லாஹ் சொன்னான். வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் சொன்னது அப்படி தருகின்ற பொழுது நீங்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் நபியே. தந்தாதான் அல்லாஹுவையே நாம பொருந்திக்குவோம். அப்படித்தானா? அல்லாஹ் என்றைக்காவது எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா, தொழுதால் பொருளாதாரத்தை தருவேன், தொழுதா பிசினஸ் நல்லாக்கி தருவேன், தொழுதா நல்ல ஆரோக்கியத்தை தருவேன், எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? நோன்பு வச்சா உனக்கு நிறைய வாரி வாரி தருவேன், எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? தந்தாதான் அல்லாஹ்வே நம்ம பொருந்திக்கிடுவோம். அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. وَيَمْسَسْكُمْ كَرْحٌ فَقَدْ مَسَّ الْقَوْمَ كَرْحٌ مِثْلُهُ وَتِلْكَ الْأَيَّامُ نُدَاوِلُهَا بَيْنَ النَّاسِ. அல்லாஹ் சொன்னான் நபியிடத்திலே, நபியே, சில நேரங்களில் உங்களுக்கு தோல்வி வரும், சில நேரங்களில் அவர்களுக்கும் தோல்வி வரும். வெற்றியும் தோல்வியையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருப்பது அல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் சொன்னான், சில நேரங்களில் மகிழ்ச்சி வரும், சில நேரங்களில் சங்கடம் வரும், சில நேரங்களில் பொருளாதாரம் கிடைக்கும், சில நேரங்களில் வறுமை பாட்டி வதைக்கும். அல்லாஹ் சொன்னான், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். ஷௌகத்தரி ஆலிம் என்ற காரணத்தினால் பொருளாதாரத்தை வாரி கோரி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. இங்கிருக்கின்றவர்கள் மக்காவிலே சென்று தவாஃப் செய்து ஹஜ் செய்த காரணத்தினால் பொருளாதாரத்தை வாரி கோரி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. எவ்வளவு பெரிய தாயாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சுன்னத்து ஜமாஅத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தௌஹீதினுடைய பிறப்பிடமாக இருக்கட்டும், வறுமையும் சங்கடமும் பணமும் பொருளாதாரமும் மகிழ்ச்சியும் என்னலும் அது அவர்களுக்கு மத்தியிலே சுடன்று வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல என்ன வணங்குனா நான் ரொம்ப அள்ளி அள்ளி தருவேன்னு சொல்லவே இல்லை. அப்படி நம்புறது இஸ்லாமிக் கான்செப்டும் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்றோம், தொழு அல்லாஹ் தருவான், நோன்பு வையி அல்லாஹ் தருவான், அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனை பின்பற்றினால் சுபுல் ஸலாம் ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் செய்தா கொடுப்பேன்னு சொல்லல. ஆனால் அல்லாஹ் நபியிடத்திலே சொன்னான், நபியே, இதற்கு பின்னால் உங்களுக்கு செழிப்பான வாழ்வு மட்டுமே கிடைக்கும். உலகத்தின் ஆட்சியா, அதிகாரமா, தங்கமா, வைரமா, வைடூரியமா, மரகதமா, மாணிக்கமா, கோமேதகமா, என்ன வேண்டும் நபியே, அத்துணையையும் நான் உங்களுக்கு தருகின்ற பொழுது ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன சொல்லுவோம், நீ கொடு அல்லாஹ், நாம் பொருந்தாம வேற யாரு பொருந்துவா என்றால் சொன்னார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா. எந்த நபியினுடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்வதற்கு கூட நம்முடைய நாவுகள் இடமில்லையோ, நம்முடைய உள்ளம் தயார் இல்லையோ, அந்த அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா, சொர்க்கத்தை காண்பித்து தந்தவரே முஹம்மது முஸ்தபா, நரகத்திலிருந்து எங்களை தூரமாக்கியவரே முஹம்மது முஸ்தபா, நாளை ஹவுதுல் கௌசரில் இருந்து தண்ணீர் இருப்பவரே முஹம்மது முஸ்தபா, சக்கராத்தினுடைய காலத்திலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி வருத்தப்பட்டவரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, எனக்கு பணம் வேண்டாம் அல்லாஹ், எனக்கு பொருள் வேண்டாம் அல்லாஹ், எனக்கு ஆட்சி வேண்டாம் அல்லாஹ், எனக்கு அதிகாரம் வேண்டாம் அல்லாஹ், என்னை எல்லோரும் புகழ வேண்டாம் அல்லாஹ், எனக்கு மரியாதை வேண்டாம் அல்லாஹ், எனக்கு ஒட்டக கூட்டங்கள் வேண்டாம் அல்லாஹ், எனக்கு ஆட்டின் கூட்டங்கள் வேண்டாம் அல்லாஹ், எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம் அல்லாஹ், எனக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, இந்த முஹம்மதிற்கு வேண்டியதெல்லாம், இந்த முஹம்மதிற்கு வேண்டியதெல்லாம் உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் அல்லாஹ். நாளை மஹ்ஷரிலே, நாளை மறுமையிலே, நாளை ஆகிரத்திலே என்னுடைய சமூகத்திலிருந்து யாரும், என்னுடைய உம்மத்திலிருந்து யாரும் நரகத்தினுடைய நெருப்பிலே கடந்து வேதனைப்படக்கூடாது அல்லாஹ். யாரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது அல்லாஹ், எல்லோரும் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாஹ். அல்லாஹ்வே, நீ பொருள் தருவதை விட, நீ எனக்கு அதிகாரம் தருவதை விட, நீ எனக்கு அழகான
பெண்களை தருவதை விட, நிறைய வாரிசுகளை தருவதை விட, வைதூரியங்களை தருவதை விட இந்த முஹம்மதிற்கு விருப்பமானது அல்லாஹ். எல்லோருக்கும் இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும் அல்லாஹ். எல்லோரும் இந்த தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ். எல்லோரும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ். அப்படி ஒரு வாக்குறுதி தந்தால் அல்லாஹ்வே இந்த முஹம்மது நிம்மதியாக மரணிப்பான் அல்லாஹ். இந்த முஹம்மது நிம்மதியாக மரணத்தை தழுவான் அல்லாஹ். சகோதரா, இந்த ஆட்சிக்காக வேண்டி, இந்த அதிகாரத்திற்காக வேண்டி, இந்த பெண்ணுக்காக வேண்டி, இந்த வைர நகைகளுக்காக வேண்டி, இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறாயோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்து இந்த சமுதாயத்திற்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்து 90க்கும் மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய ஈரக்குலைகளை கடித்து துப்பி மண்டை ஓட்டிலே மூளையை எடுத்து அப்படியே வீசி எறிந்து மது குடித்த ஹிந்தா என்ற பெண்மணியையும் மன்னிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பழிவாங்க தெரியாமலா? பழிவாங்க தெரியாமலா? நீ இன்னைக்கு ஆப்போசிட் குரூப்பை பார்த்து சலான் சொல்ல மாட்ட, முகத்தை திருப்புற. ஏன்னா நீ தௌஹீதான், அவன் சுன்னத்தான். எவன் சொல்லி தந்தது இந்த நடைமுறை? யார் சொல்லி தந்தது இந்த நடைமுறை? எதிரிகளை பார்த்தும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொன்ன அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு முக்கியமா, இல்ல மதனிகளுடைய, உமரிகளுடைய அல்லது உலவிகளுடைய வார்த்தை உனக்கு முக்கியமா? சலாம் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சகோதரர்களே இது? யார் கற்றுத் தந்த இஸ்லாம்? குர்ஆனும் ஹதீஸும் இதைத்தான் நமக்கு போதித்து தருகின்றதா? உம்மாவிடத்திலே பேசாத பிள்ளைகள், அண்ணன் தம்பி இடத்திலே பேசாத சகோதரர்கள், மாமன் மச்சான் இடத்திலே உறவுகள் தைரியம் இல்லாத கேடுகட்ட கோழைகள், சலாம் சொல்வதற்கு முகத்தை திருப்பி வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கோழைகளா தௌஹீத்வாதிகளும் சுன்னத்து ஜமாஅத்திற்கும் நாங்கள் உரித்தானவர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது சகோதரர்களே? இஸ்லாம் சொல்கிறது எதிரிகளை பார்த்தும், மோடியாக இருக்கட்டும், மோடி வந்தால் மோடிக்கும் இரக்கம் காட்டி அவர்களுக்கும் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. அதுதான் குர்ஆன் ஹதீஸ் என்றால் ரசூலுக்கு பழிவாங்க தெரியாமலா? எந்த கட்டத்திலும் கலங்காத ரசூல், எந்த கட்டத்திலும் கண்ணீர் வடிக்காத ரசூல், இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டு தவிர கண்ணீர் வடிக்காத அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அபூ ஜஹல் இழிவுபடுத்தி விட்டான் என்ற காரணத்திற்காக வேண்டி வேட்டைக்கு சென்ற ஹம்ஸா திரும்ப வருகிறார். வந்து கேட்கிறார், என்னுடைய அண்ணன் மகனை, என்னுடைய அண்ணன் மகனை, என்னுடைய புத்திரனை இந்த மக்காவிலே நாக்கின் மேல் பல் போட்டு பேசுவதற்கு எவனுக்கடா தைரியம் இருக்கிறது? வாடா, இதோ ஹம்ஸத்துல் கர்ரார் வந்திருக்கிறேன், இதோ அப்துல் முத்தலிபினுடைய ஹம்ஸா வந்திருக்கிறேன். முஹம்மதை பேசியவன் எவனாக இருந்தாலும் தைரியம் இருந்தால் இப்பொழுது வாரா, என்னுடைய நேருக்கு நேராக. பேசியது அபூ ஜஹல், பேசியது அபூ ஜஹல். திடகாத்திரமானவன், உயரம் உள்ளவன், சரீர அகலம் உள்ளவன். அபூ ஜஹலை பார்த்து அரேபியாவே நடுங்கும். முஹம்மதின் மீது உள்ள பாசத்தின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா சொன்னார், எவனுக்காவது இப்பொழுது தைரியம் இருந்தால் பேசுங்க முஹம்மதை என்று காபாவிலே வந்து நின்று தைரியமாக கர்ஜித்த பொழுது அபூ ஜஹலும் அடங்கி போனான். ஹம்ஸா, நீங்களும் நானும் ஒன்றல்லவா ஹம்ஸா? ஆத்திரப்படலாமா ஹம்ஸா? ஹம்ஸாவிடத்திலே சமாதானத்திற்கு வந்தான். ஹம்ஸா வேட்டைக்கு சென்று திரும்ப வருகின்ற பொழுது அம்பை எடுத்து வில்லை எடுத்து ஓங்கி அடித்தார் அபூ ஜஹலுடைய தலைமையில. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய அண்ணன் மகனை நீ பேசுவது? அப்பொழுது ஹம்ஸா முஸ்லிம் அல்ல, ஹம்ஸா கலிமா சொல்லவில்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலின் மீதுள்ள பாசம், அவரை பேசுறதுக்கு இந்த மக்காவில் எவனுக்கும் அருகதை கிடையாது. அவர் சொல்ற கொள்கையை பிடிக்கலையா ஒதுங்கி போயிட்டே இரு, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோ. இது ஹம்ஸாவினுடைய கான்செப்ட். அபூ ஜஹல் அடங்கி போனான், ஆடி போனான். கேட்டான், ஹம்ஸா நீங்களும் அந்த கொள்கைக்கு சென்று விட்டீர்களா? ஆத்திரத்திலே சொன்னார், ஆமாடா நானும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். இப்படி இஸ்லாத்திற்கு வந்த ஹம்ஸா, இப்படி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஹம்ஸா பிறப்பிலே முஸ்லிம் அல்ல சகோதரர்களே. நம்மை போன்று பாய் சபடாரிலே சுன்னத்து ஜமாஅத்தையும் தௌஹீதையும் பேசிக் கொண்டிருப்பவர் அல்ல ஹம்ஸா. யதார்த்தத்திலே ஆவேசப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹம்ஸா பின்னால் நினைத்தார், நாம் என்ன சொல்லிவிட்டோம், ஆத்திரத்தில் ஏதோ சொல்லிவிட்டோமே, இந்த கொள்கை நமக்கு பொருந்துமா என்று ஆலோசித்து பின்னாலே இஸ்லாத்தை தழுவிய
ஹம்சா அடிக்கடி கேட்பார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் சிரமப்பட வேண்டும் நபியே, நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் நபியே, நீங்கள் ஏன் அடி வாங்க வேண்டும் நபியே, நாம் கொஞ்சம் திருப்பி அடித்தால் தான் என்ன, நமக்கு என்ன தைரியம் இல்லையா, நமக்கு என்ன ஆயுதம் இல்லையா, நம்முடைய உடலில் என்ன பலம் இல்லையா? ஹம்சா அடிக்கடி கேட்பார், அனுமதி கொடுங்கள் நபியே, அனுமதி கொடுங்கள் நபியே, இந்த குறைஷிகளை ஒரு வழி பார்த்து விட்டு வருகிறேன் என்று கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூ ஜஹலை அடிப்பதல்ல இஸ்லாம், அபூ சுஃபியானை அடிப்பதல்ல இஸ்லாம், காலித் இப்னு வலீதை அடிப்பதல்ல இஸ்லாம், அவர்களுக்கும் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அபூ ஜஹலையே எதிர்க்காத இஸ்லாம், அபூ ஜஹலின் மீதும் இரக்கம் காட்ட சொன்ன இஸ்லாம். சகோதரா, எவன் சொல்லி தந்தது அடுத்த கொள்கைக்காரனை ஏசி பேசுவதற்கு? யார் சொல்லி கொடுத்தது? கொள்கை இன்னைக்கு எப்படி பேச வைக்குது தெரியுமா? குமரி மாவட்டத்தில் கேரளாவை நோக்கி நோம்பும் தமிழ்நாட்டை நோக்கி பெருநாளும் என்று சொல்லிக்கொண்டு 2 வாப்பா 1 உம்மா என்று கேவலமாக பேச வைக்கிறது. கொள்கையினுடைய வெறி, யூதர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என்று முஸ்லிம்களிடத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையா சொல்லி தந்தார்கள். ஹம்சாவை ஆறுதல் படுத்தினார்கள். கடைசியிலே உஹது யுத்தத்திலே ஹம்சத்துல் கர்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதறுக்கப்பட்டவர்களாக, கண்ணு தோண்டப்பட்டவர்களாக, மூக்கறுக்கப்பட்டவர்களாக, கைகள் துண்டிக்கப்பட்டவர்களாக, கால்கள் அறுக்கெடுக்கப்பட்டவர்களாக, உடம்பிலே மொத்தம் 90 இடங்களிலே காயம், அவர்களுடைய ஏறக்குலை எடுத்து கடித்து துப்பிய ஹிந்தா, அவர்களுடைய மண்டை ஓட்டிலே மது குடித்த ஹிந்தா, ஹம்சத்துல் கர்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹீதாக்கப்பட்ட கண்டம் துண்டமாக வெட்டி முறிக்கப்பட்ட அந்த ஜனாசாவை பார்த்து அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி போகிறார்கள். சகோதரர்களே, கண்ணீர் வடிக்கிறார்கள். சகோதரர்களே, என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா, எனக்காக வேண்டி அபூ ஜஹலை தாக்கிய ஹம்சா, எனக்காக வேண்டி பல்லாயிரம் கட்டங்களிலே உதவி செய்த ஹம்சா, ஹம்சாவினுடைய ஜனாசாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய பொழுது அந்த சோகத்தை, அந்த வருத்தத்தை, அந்த இழப்பை முகத்தில் காட்டிக்கொள்ளவே இல்லை. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இதற்கு பேர் தான் ரஹ்மத். கொஞ்சம் கூட அந்த வருத்தத்தை காட்டிக்கவே இல்லை. என் சித்தப்பாவை, எங்க சச்சாவை, எங்க சின்னப்பாவை கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்த நீ எனக்கு முன்னால வரலாமா என்று பேசியிருப்போம் நாம். இல்ல அடுத்த நாளே ஆளை வச்சு போட்டிருப்போம். ஆனால் அந்த வருத்தத்தை கூட முகத்திலே காட்டிக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ரஹமத்தை பகிர்ந்தளித்த பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹிந்தா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹிந்தா சொன்னார், சகோதரர்களே, சகோதரர்களே, நாம் நம்மை எதிர்க்கக்கூடிய பாசிச சக்திகள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படி சொல்ல வேண்டும், நம்மை எரித்தவர்கள், நம்மை அடித்தவர்கள், நம்மை வெட்டியவர்கள், நம்முடைய பெண்களை காதலித்து கைமைப்படுத்தியவர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய பாசிச சக்திகளாக இருந்தாலும் அவர்கள் இப்படி சொல்ல வேண்டும். ஹிந்தா சொன்னது என்ன தெரியுமா? ஹிந்தா சொன்னது என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முஹம்மத், எனக்கு பிடிக்காத பெயர் முஹம்மத், எனக்கு பிடிக்காத வார்த்தை முஹம்மத், எனக்கு பிடிக்காத வீடு முஹம்மத், எனக்கு பிடிக்காத குடும்பம் முஹம்மத். ஆனால் நபியே, இன்றைய தினம் எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விருப்பமான வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வாயிலே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலேயே எனக்கு மிக பிடித்தமான வீடு உங்களுடைய வீடு நபியே. மக்காவிலேயே எனக்கு அதிகம் நேசத்திற்குரியவர்கள் நீங்கள் தான் நபியே. மக்காவிலேயே குடும்ப உறவை பேணுவதற்கு நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய குடும்பம் தான் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத் இப்படி பேச வைக்கும். ரஹ்மத் என்ன செய்யும்? இப்படி பேச வைக்கும். தன்னுடைய இழப்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணம் அது ரசூலிடத்தில் இருந்தது. அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அதனால இன்னைக்கும் நாம முஸ்லிம்களாக இந்த பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறோம். இதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
நம்முடைய உள்கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய முஸ்லிமை கூட நேசிக்க தெரியாத நாம் எப்படி சகோதரர்களே காஃபிர்களை, நம்மை அடிப்பவர்களை, நம்மை உதைப்பவர்களை, நம்மை அரசாங்கத்திலிருந்து துடைத்தர வேண்டும் என்று நினைப்பவர்களை, நம்மை கூட்டம் கூட்டமாக எரித்துக் கொள்பவர்களை, நம்முடைய பெண்களை கற்பழிப்பவர்களை எப்படி சகோதரர்களே அவர்களின் மீது இரக்கம் காட்ட முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை நீங்கள் இந்த ரமலானிலே கேட்க வேண்டுமா? அல்லாஹ்வே நீ ரஹ்மத் செய்ய அல்லாஹ். குமரி மாவட்டத்திலே பிறந்த குழந்தைகளிலிருந்து 70 வயதுடைய முதியவர்கள் வரையிலும் கேன்சர் என்ற ஒரு வியாதி பாதித்து அல்லாஹ்வே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே கத்தியினால் நம்முடைய விலா எலும்பிலே குத்துகின்ற பொழுது என்ன வேதனை இருக்குமோ, ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அது பச்சையாக உயிரோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய விலா எலும்பிலே குத்தி குடைகின்ற பொழுது என்ன வேதனை எடுக்குமோ, அது மாதிரியான ஒரு வேதனை கேன்சருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வே 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 உன்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீ எங்களை அதிலிருந்து பாதுகாப்பாய் அல்லாஹ் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத் வேண்டும் என்றால் சகோதரர்களே நாம் நம்முடைய ரஹ்மத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? இந்த ரஹ்மத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்க வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இது சகோதரர்களே. இந்த ரமலான் அந்த தன்மையை நமக்கு தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதனுடைய தாற்பயம் அதுதான். இன்னைக்கு நாம சொல்றோம் 1905 ஆரம்பித்த RSS என்ற சங்க பரிவார இயக்கம் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக வீற்றிருக்கக்கூடிய மோடியை உருவாக்கியது, வளர்த்தது, அந்த வெற்றிக்கு வழிவகுத்தது என்றால் RSS ஒரு சுன்னத்தை பின்பற்றி இருக்கிறது. RSS ஒரு சுன்னத்தை பின்பற்றி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாங்கள் சுன்னத்து ஜமாத், நாங்கள் தௌஹீது ஜமாத், நாங்கள் சுன்னத்திற்காக வேண்டி ஊரை இரண்டாக்குவோம், பள்ளியை நாளாக்குவோம், சுன்னத்துல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் 24 இயக்கங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய ஊரிலே பாவப்பட்ட ஒரு அப்பாவியினுடைய மனதிலே கூட இடம் பிடிக்க முடியாத நாம் ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்றிய காரணத்தினால் RSS ஜெயித்திருக்கிறது. எதிரியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் என்ன பாடம் இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் உலகெங்கிலும் பரவியது. அவர்களுடைய கண்ணோட்டம் என்ன தெரியுமா? எதிரியாக இருந்தாலும் அவன் என்ன கான்செப்டை வைத்திருக்கிறான், ஆனால் எதிரிகள் வைத்திருப்பது இஸ்லாமிய கான்செப்ட், முஸ்லிம்களான நாம் வைத்திருப்பது யூதர்களுடைய கான்செப்ட். இதுதான் யூதன் அவன் உலகத்தை பிரித்தாள வேண்டும் என்பதற்காக வேண்டி வைத்த கான்செப்டை நமக்கு கொடுத்து விட்டான். இஸ்லாம் உலகத்தை வளரச் செய்ய வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற கான்செப்டை சொல்கிறது. நாம் அதை விட்டுட்டோம், அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ச்சியினுடைய அடிப்படையாக கொண்டிருந்தது என்ன திட்டம் தெரியுமா? நுபுவத்தினுடைய காலகட்டத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுது ஏறத்தாழ 17 வயது. டீன் ஏஜ். நம்ம டீனேஜ் எப்படி இருக்குது இன்னைக்கு? டீன் ஏஜ்னாலே நம்ம நினைச்சுக்கிறோம் ஜாலி அடிக்கிறதுக்கு, கூத்தடிக்கிறதுக்கு, அதுக்குன்னே வாப்பாமாறு அரேபியாவிலிருந்து அனுப்பி கொடுக்கக்கூடிய பைசால வண்டி வாங்கி பெட்ரோல் போட்டு பீர் அடிச்சு ஃபிகரை பார்த்து இப்படியே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினால் RSS-ஐயும் இன்ன பிற பாசிச சக்திகளையும் எதிர்ப்பதற்கு எப்படி ஒரு சக்தியை உருவாக்கி கொள்ள முடியும்? அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தை. 17 வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிற்கு அந்நிய தேசத்தை சார்ந்த ஒருவர் வருகிறார். இந்த ரமலான் நமக்கு எதை தர வேண்டும்? இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். இந்த ரமலானிலிருந்து நாம் இதை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் சகோதரர்களே. அந்நிய தேசத்தை சார்ந்த ஒருவர் வருகிறார். மக்காவில் அன்னைக்கு ரவுடிசம் ஜாஸ்தி. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உண்டு. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இப்படி குறைஷி குலத்தினுடைய உயர் குலத்தை சார்ந்தவர்கள், அவங்க தான் ரவுடிகள். அப்ப அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடியவர்களிடத்திலே அவர்களுடைய உடைமையை, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு தெருவில் விடுறது. இதை நவீனமயமாக நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். நவீனமாக நாம் இன்னைக்கு வேறொரு மாடல்ல அதை செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் பட்டவர்த்தனமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட அவர் மக்கா முழுவதும் ஓடினார். எனக்கு நியாயம் வேண்டும், எனக்கு நீதி வேண்டும். மக்காவில் உள்ள
ரவுடிகள் எல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொண்டார்கள். ஊருக்கு திரும்ப போறதுக்கு கூட காசு கிடையாது. மக்காவில் உள்ள மக்களே, எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் வேண்டும் என்று அங்கும் இங்கும் ஓடி திரிந்தார். ரவுடிகளை எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்கு இன்றைக்கு இருக்கிறது என்றால், அன்றைக்கு மக்காவையே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கூட்டணியை எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கும்? எல்லோரும் சொன்னார்கள், அபூஜஹலா, உத்துபாவா, ஷைபாவா. முடியாது, விட்டுருங்க. பாவப்பட்டவனுடைய தரையில் ஏறி மசாலா அரைத்து அவனை உண்டு இல்லை என்று ஆக்குவதற்கு இன்றையும் நவீன காலத்தில் நீதிமான்கள் நிறைய பேர் உண்டு. பஞ்சாயத்து பேசுபவர்கள் வசதியானவர்களா, ஆதிக்கம் படைத்தவர்களா, பொருளாதாரம் உள்ளவர்களா? அவர்களுக்கு முன்னால் நீதி சொல்லக்கூடிய முதுகெலும்பு இந்த சமுதாயத்தில் யாருக்கும் இல்லை. பாவப்பட்டவனா, பேக்ரவுண்ட் இல்லாதவனா, அவனை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? அவனை ஊரே கூடி சொல்லு, நீ செஞ்சது தவறு, நீ அப்படி செய்திருக்க கூடாது, நீ இப்படி ஃபைன் கட்டு, நீ இதை செய்யி. இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஐயாமுல் ஜாகிலியா தான் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது போன்று தெரிகிறது. எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். அப்ப மக்காவிலே ஒரு சூட்சுமம் உண்டு. அபுல் குபைஸ் என்ற மலைக்கு மேலே என்று ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டு விட்டு அலறினால் மக்காவாசிகளை கூடுவார்கள். ஏற்கனவே நாம இதை சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊடகத்தை பயன்படுத்தினார்கள். எல்லோரும் உடை இல்லாமல் கத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக உடை அணிந்து மக்களை அழைத்தார்கள். அன்றைக்கு இருந்த மீடியா ஊடகம் இது. உடனே இந்த பாதிக்கப்பட்டவனும் மக்காவினுடைய அபுல் குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு சொன்னான், யா மஅஷரல் குரைஷ், யா மஅஷரல் மக்கா, ஓ மக்காவாசிகளே, ஓ குரைஷிகளே, உங்களில் யாரும் நீதிமான்கள் இல்லையா? உங்களில் யாரும் அநீதியை எதிர்க்கக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் இல்லையா? நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் வேண்டும். அநீதிக்காரர்களை தண்டிப்பதற்கு யாராவது வாருங்கள், என்னுடைய பொருளை மீட்டு தாருங்கள், எனக்கு நியாயம் வழங்குங்கள் என்று கத்தி கூவி கொண்டிருக்கிறார். யாரும் வர்றது மாதிரி தெரியல. இந்த கட்டத்தில் தான் 17 வயதுடைய அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத்தினுடைய வேகம் இல்லையே, மறுமையில யாருக்கும் தண்ணி வேண்டாமா? சோமாலியாவில் தண்ணி இல்லை, கென்யாவில் தண்ணி இல்லை, எத்தியோப்பியாவில் தண்ணி இல்லை. 3 தினங்கள் நடந்து செல்கிறார்கள், நமக்கு தண்ணி இருக்குது. இது மாதிரியே சூழலை விட மிக மோசமான ஒரு சூழல் நாளை மஹ்ஷரில் வரும். தண்ணீருக்காக வேண்டி அங்கும் இங்கும் அலைந்து தேடுகின்ற பொழுது தண்ணீர் தருவதற்கு யாரும் இல்லாத அந்த சூழலிலே பெற்ற மகன் பிள்ளையை, பிள்ளை பெற்றவர்களை, அண்ணன் தம்பிகள், உறவுக்காரர்கள், மனைவி மக்கள் யாரும் யாரையும் கண்டுகொள்ளாத அந்த சூழலிலே ஒரு கரம் உங்களை நோக்கி நீண்டு வரும். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் கலாச்சார பள்ளியில் அவர்களுடைய பெயர் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உங்களுடைய நாவு உறக்க சொல்லி இருக்க வேண்டும். அப்பதான் தண்ணி கிடைக்கும். அன்னைக்கு தண்ணி தர்றதுக்கு அண்ணனோ, அமீரோ, உலவியோ, உமரியோ, மதனியோ, உஸ்மானியோ ஒருத்தர் வரமாட்டாங்க. அன்னைக்கு தண்ணீர் தர்றது யாருதான்? அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா அவர்கள். 17 வயது. உடனே தனக்கு தெரிந்த நண்பர்களை அழைக்கிறார்கள், அழைத்து பேசுகிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது மக்காவில்? அந்நிய தேசத்திலிருந்து நம்மை நம்பி வந்த ஒருத்தனுடைய உடையை கூட அவிழ்த்து அதையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நீதியும் நியாயமும் நேர்மையும் செத்துவிட்டது. இந்த மண்ணில் நாம் இப்படியே வாழ்வதா, இல்லை அதை எதிர்க்க வேண்டாமா என்று பாவப்பட்டவர்களுக்கு, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அங்கே கூட்டுகிறார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உண்டு. உடனே அங்கே இழைத்து ஒரு பையத்தை எடுக்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறார்கள். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்காவில் யார் பாதித்தாலும், யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், யார் துன்பப்பட்டாலும், யார் சங்கடப்பட்டாலும் அதை எதிர்ப்பதிலே, அவர்களுக்கு உதவி செய்வதிலே நம்முடைய கரங்கள் இணைய வேண்டும் என்று ஹில்ஃபுல் ஃபுதூல், சிறப்பு மிக்க ஒப்பந்தம், சிறப்பு மிக்க சத்தியம் என்று அதற்கு பெயர். ஒரு 7 பேர் கொண்ட குழு மக்காவில் அன்றிலிருந்து உதயமானது. அதுதான் ஏறத்தாழ 23 ஆண்டு காலங்களிலே இந்த மார்க்கம் உலகெங்கிலும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். இதைத்தான் பாசிச கும்பல்கள் இந்தியாவிலே செய்தது. வட மாநிலங்களிலே
பழங்குடியின மக்களிடத்திலே, இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களிடத்திலே சென்று போதித்தார்கள். அசீமானந்தா உட்பட, மோடி உட்பட தங்களுடைய இளமை காலத்தை அதற்காக வேண்டி செலவு செய்தார்கள். இன்றைக்கு தௌஹீது பேசுகின்ற, சுன்னத்தை பேசுகின்ற நம்மால் ஒரு சிகரெட்டை கூட ஒரு ஹராமான சிகரெட்டை கூட அல்லாஹ்விற்காக வேண்டி, அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி விட முடியாத நாம், வக்கற்ற நாம், ஒதுக்கி தள்ள முடியாத நாம் வாய்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்தியாவிலே பாரதிய ஜனதாவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உட்பட யாராவது திருமணம் செய்திருக்கிறார்களா? வாஜ்பாயிலிருந்து, மோடி திருமணம் செய்ததையும் தள்ளி வைத்து விட்டார். இயக்கத்திற்காக விமர்சனம் மீடியாக்கள் என்ன செய்தாலும், பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட, எம்.ஆர். காந்தி உட்பட அவர்கள் உலக வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்கள் அவர்களின் இயக்கத்திற்காக. என்றால் மார்க்கம் சொல்கிறது புகைப்பிடிப்பது ஹராம், கேவலம். ஒரு சிகரெட்டை கூட விடுறதுக்கு வக்கில்லாத நீ எப்படி இந்த மார்க்கத்தை வாய்க்கிழிய பேசுவதற்கு உன்னுடைய நாவு வருகிறது, எழுகிறது? பாக்க கூட வெச்சிருக்கிற கேன்ஸ்ங்கிற ஒரு பாக்கு, போதை பாக்கு, அது வைத்தால் கேன்சர் வரும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது. அதை கூட விட முடியாத நீ அவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்றால், ரசூலினுடைய ஒரு சுன்னத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். பழங்குடியின மக்களிடத்திலே அவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய சங்கடங்களை நீக்குவதற்காக வேண்டி போராடினார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஓட்டு இல்லை என்றாலும் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறோம் 28 இயக்கம். இந்த 28 இயக்கத்தில் நம்ம ஊர்ல உள்ள பாவப்பட்டவனுடைய மனசுல ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு இடம் இருக்கிறதா? நீ இடஒதுக்கீடுனா வருவான், வேற வழி இல்லை. சகரி சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்குவான், வேற வழி இல்லை. இலவச மருத்துவமா வருவான். ஆனால் அவனுடைய அடிமனதிலே உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறதா? எதிரிகளையும் கூட அவர்கள் கவர்ந்து வைத்திருக்கிறார்கள். நாம் நண்பர்களையும் எதிரிகளாக மாற்றி வைத்திருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். காரணம், ரஹமத்தை நாம் புரியவில்லை, நம்முடைய ரஹமத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. எனவே சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உணர வேண்டும், திருந்த வேண்டும். இந்த ரமலான், இந்த ரஹமத்தினுடைய முதல் பத்திலே அந்த ரஹமத்து, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரஹமத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இல்லாம அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு ரஹமத்தை கேட்டால் அது என்ன செய்யாது? அங்கிருந்து கீழே இறங்கி வராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லம் யர்ஹமில்லா மல்லம் யர்ஹமின்னாஸ். யார் மக்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரஹமத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கு அந்த ரஹமத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வெளியே நிற்க